நிறைய பேருக்கு என்ன லோடு இருக்கு, என்ன சைஸ் வயர் யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. வயரை செலக்ட் பண்ணும் அவன் முதல்ல நம்ம லோடு எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி கரண்ட கண்டுபிடிக்கணும், அதை தான் இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒயரை சூஸ் பண்ணோம், முதல்ல எந்த லோடு எவ்வளவு கரண்ட் இருக்கும்னு அதுக்குதான் ஒரு சின்ன ஃபார்முலான்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஒரு பயம். ஆனா நான் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா இந்த ஃபார்முலாவை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஃபார்முலாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 4 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு பவர், ரெண்டாவது வோல்டேஜ், மூணாவது கரண்ட், நாலாவது பவர் ஃபேக்டர். இந்த 4 வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா ஒரு லோடு எவ்வளவு கரண்ட் எவ்வளவு கரண்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சாலே என்ன சைஸ் ஒயர் போடலாம் ஈஸியா நீங்களே முடிவு பண்ணிருக்கீங்க. சரி, இந்த 4 வார்த்தையும் என்னன்னு பார்ப்போம். பவர், இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். பவர்னா உதாரணத்துக்கு சொல்றேன், 100 வாட்ஸ் பல்பு, 100 வாட்ஸ் ஹீட்டர், 70 வாட்ஸ் ஃபேன் அப்படின்னு வாட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? இந்த வாட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வாட்ஸோட சேர்ந்து நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே அதுதான் பவர். கரண்ட் என்ன? ஒரு பொருள் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ண போகுது அதோட அளவு, அதுதான் கரண்ட். இப்ப நம்ம கரண்ட்ல தான் கண்டுபிடிக்கிறோம். வோல்டேஜ்னா அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண தேவையான ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பவர் ஃபேக்டர்னா என்ன, அது இன்னொரு வீடியோல மிக தெளிவா நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த 4 வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சு இப்ப இந்த 4 வார்த்தைகளை ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம கொண்டு வர போறோம். இப்ப கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை, அதாவது வகுத்தல் வோல்டேஜ் பெருக்கல் பவர் ஃபேக்டர். இவ்வளவுதான். இதுதான் இந்த சின்ன ஃபார்முலா. இதை வச்சு உதாரணமா ஒரு 100 வாட்ஸ் டிவி எவ்வளவு கரண்ட் எடுக்கும் பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 100 வாட்ஸ். வோல்டேஜ் நமக்கே தெரியும், வீட்டு கரண்ட் எல்லாமே 230 வோல்டேஜ் வரும். பவர் ஃபேக்டரோட மதிப்பு 0.8 மதிப்பு. அவ்வளவுதான். இது நீங்க 230 0.8 பெருக்கினீங்கன்னா 184 கிடைக்கும். இப்ப நமக்கு ஒரு சிம்பிளான குட்டி ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் டிவைடட் பை 184. இவ்வளவுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 100 வாட்ஸ் டிவி எவ்வளவு கரண்ட் எடுக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கரண்ட்டுக்கு என்ன சைஸ் ஒயரை சூஸ் பண்ணணும்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.